ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மாதத்திற்கு 2 தடவை நடக்கக்கூடிய இந்த சமர்த்த சத் சங்கத்துல இன்னைக்கு நம்ம ஆன்லைன் சத் சங்கம் பண்றோம். அந்த ஷெட்யூல் படி நாம் குருநாதரை ஸ்மரிச்சுப்போம். முதல்ல ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம நாம ஜபம், அதுக்கப்புறம் சைலண்ட் மெடிடேஷன், அதுக்கப்புறம் மனாச்சே ஸ்லோக 5 ஓவிகள் பாராயணம், அதனுடைய தமிழ் விளக்கம், அதற்கப்புறம் தாசபோதம், அதுல 10 ஓவிகள் பாராயணம், அதற்கப்புறம் அதனுடைய விளக்கம், அபங்கம், அதற்கப்புறம் கல்யாண் கரி ராமராயோட பூர்த்தி பண்றோம். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம். சரி, ஆனா ஸ்ரீராம் நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். 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 ஸ்ரீராம ஜெய ராம
जय जय राम। श्री राम जय राम 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 जय जय राम। அண்ணா, ரெண்டு நிமிஷம் சொல்லலாம். சரி. 2 நிமிஷம் சொல்லலாம். श्री राम जय राम जय जय राम। 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 श्री राम
जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम राम राम। जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ தன்யவாதா சந்திரசேகர்ஜி. இதற்கப்புறம் ஒரு 5 நிமிஷங்கள் நாம் ஸ்ரீ ராமரையும் ஸ்ரீ குருநாதரையும் தியானம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷங்கள் மௌனமாக ஸ்ரீராமருடைய குணங்கள், குருநாதருடைய குணங்கள் இதெல்லாம் நாம் ஸ்மரிச்சுண்டு ஒரு 5 நிமிஷம் மௌனமா தியானம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
जय जय रघुवीर समर्थ। गणाधीश जोईश सर्वा गुणांसा कुलारंभ आरंभ तो निर्गुणाचा नमो शारदा मूल चत्वार वाचा கமு பந்த ஆனந்த யா ராகவாச்சா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மனாச்சே ஸ்லோகத்துல முன்னாடி நடந்த ஆன்லைன் சத்சங்கங்கள்ல 1லேருந்து 10 ஓவிகள் வரைக்கும் பாராயணம் பண்ணி அதை சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இந்த சத்சங்கத்துல 11லேருந்து 15 ஓவிகள் வரைக்கும் பாராயணம் பண்ண போறா குமாரி மனஸ்வினி விஜயநாராயணன் ஃப்ரம் திருப்பூர். அதுக்கப்புறம் அவ பாராயணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய தமிழ் அர்த்தம் அர்த்தத்தை ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள் விளக்குவார்கள். குமாரி மனஸ்வினி சொல்லட்டுமா? சொல்லலாம். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. ஸ்லைடு தெரியறது இல்லையா? சொல்லுங்க. जनी सर्व सुखी ऐसा कौन आहे विचारे मना तुझी शोधून पाहे मनाद्वांचिरे पूर्व संचित केले तया सारिखे भोगणे प्राप्त झाले. जय श्री राम. मना मानसी दुःख आणू नको रे मना सर्वता शोक चिंता नको रे विवेके देहे बुद्धी सोडून द्यावी विदेहीपणे मुक्ती भोगी जावी. जय श्री राम. मना सांगपा रावणा काय झाले अकस्मात ते राज सर्वै बुडाले मनोनी कुडी वासना सांडी वेगी बळे लागला काल हा पाठी लागी. जय श्री राम. जीवा कर्म योगे जनी जन्म झाला परिशेवटी कालमुखी निमाला महातोरते मृत्यू पंतेची गेले किती एकते जन्मले आणि मेले. जय श्री राम. मना पाहता सत्य हे मृत्यु भूमी गीता बोलती सर्व ही जीव मीनी चिरंजीव हे सर्व ही मानिताती अकस्मात सांडून या सर्व जाती. जय श्री राम. धन्यवाद मनस्विनी. चंद्रशेखर जी. राम 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 राम. ஃபர்ஸ்ட் ஓவியில சமர்த்த சொல்ற ஜனி சர்வ சுகி அசாக்கோண ஆகே. நமக்கு எவ்வளவு சுகங்கள் இருந்தாலும் நம்மளால சந்தோஷத்தை அடைய முடியுமா? நம்மளால அந்த ஒரு மன திருப்திங்கிறது கிடைக்குமா? அப்படி நம்ம கிடைக்க போறது இல்ல. அத நம்ம எப்போதும் விசாரம் பண்ணி எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விசாரம் பண்ணி பார்த்தா நமக்கே தெரிய போறது. நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன கிடைச்சாலும் சரி, நம்மளோட மனசு சந்தோஷமா இருக்க போறது இல்ல. அப்ப நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் என்ன? நமக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு, நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கோம், நம்ம நிறைய நல்லது பண்றோம், நம்ம கஷ்டங்கள் வருது. அப்படிங்கறதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொண்டு வந்த சஞ்சித கர்மா. நம்ம எவ்வளவோ ஜென்மம் எடுத்து பிறந்து இறந்துங்கிற ஜென்மா இந்த சைக்கிள்ல சுத்திட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ நம்மளோட சஞ்சித கர்மாவை தான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கழிச்சுட்டு இருக்கோம். அதான் சொல்றாரு, மனா துவாச்சேரி பூர்வ சஞ்சித கேளே. அப்போ
நம்மளுதுன்னு ஒண்ணும் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம ஏன் இவ்வளோ நம்ம பண்ணிதான் நம்ம எல்லாத்தையும் அடையிறோங்கிற பட்சத்துல நம்ம ஏன் வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஆசைப்படுறோம், ஏன் நமக்கு இன்னும் போதுங்கிற எண்ணம் வரல அப்படிங்கறதான் இதுல அவர் கான்டெக்ட் செட் பண்ற. நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இதுல சொல்ற, இப்போ நமக்கு அந்த ஒரு தெளிவு கிடைச்சிடுதுன்னா, நம்ம பண்ணிதான் நமக்கு வரல, எல்லாம் நம்மளோட கர்மாக்களாலதான் நம்ம இந்த ஜென்மால அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்கிற பட்சத்துல தெளிவு கிடைச்சிடுச்சுனால், நமக்கு வர கஷ்டங்களை பார்த்து மனசே நீ ஏன் துக்கப்படுற, ஏன் நீ வந்து எப்போதும் சோகமாவே இருக்க. சோ அந்த ரெண்டு ஓவியம் கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்கணும். சோ மனா மானசி துக்க ஆணு நக்கோரே, நீ வந்து உனக்கு வர கஷ்டங்களை நினைச்சு நீ துக்கப்படாத. சர்வதா சோக சிந்தா, எப்போதும் சோகத்திலேயே ஆழ்ந்திருக்காத. விவேகே தேக புத்தி சொடூனி தியாவி, இந்த தேகத்துல உனக்கு அபிமானம் இருக்கிற வரைக்கும் தான் இது என்னது நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உனக்கு இருக்கும். சோ நம்மளோட தேகத்துல இருக்கக்கூடிய அபிமானம், இது என்னோடது, இது என்னோட வாழ்க்கை, நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு அபிமானத்தை நீ விட்டுட்ட அப்படின்னா, நீ விதேகன் ஆயிட்ட அப்படின்னா அதுல உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மிக பெரிது. சோ அந்த ஒரு சந்தோஷத்தை தேடிக்கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். வாழ்க்கையில வர என்ன ஒரு எக்ஸ்பீரியன்சஸா இருந்தாலும் அது நம்மளோட சஞ்சித கர்மா மட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, நம்ம கர்த்தா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டு நான் இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்தால் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை அடைய வேண்டும். அடுத்து சோதிக்கலாம். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கிற, மனா சாங்கப்பா ராவணா காய ஜாலே. ஓ மனசே, ராவணனுக்கு என்ன ஆச்சுன்னு நீ பாத்தியா? ராவணன் கிட்ட என்ன இல்ல, காசு இருந்தது, பணம் இருந்தது, புகழ் இருந்தது. எந்த இடத்துக்கு போனாலும் எந்த யுத்தத்திலையும் ராவணன் தான் ஜெயிச்சான். ஆனா திடீர்னு ஒரு நாள் ராவணன் வந்து ராமர் கையால வதம் பண்ணப்பட்டு தான் சம்பாதிச்ச பேரு சொத்து எல்லாத்தையும் இழந்தான் இல்லையா? ஏன் அப்படி ஆச்சு? ஏன்னா ராவணன் கிட்ட எவ்வளவுதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் சில அவகுணங்கள் இருந்தது. எதனால அப்படின்னா அவனோட பூர்வ ஜென்ம வாசனையால. சோ அதுதான் இங்க சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் 2 ஓவி பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற இந்த மாதிரி ராவணன் தன்னோட எவ்வளவுதான் சிரேஷ்டனா இருந்தாலும் தன்னோட பூர்வ வாசனையால எப்படி வந்து அதர்மம் பண்ணி ராவன் கையால் வதம் பண்ணப்பட்டானோ அதே போல இல்லாமல் நாம் நம்மளோட பூர்வ வாசனைகளை புத்தியால் பிரித்து, நம்ம பண்றது சரியா தவறா அப்படிங்கறத புத்தியால் பிரித்து, ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, எது சத்தியம் அப்படின்னா மரணம். காலன் வந்து நம்மளை துரத்தி வந்துட்டே இருக்கான். சோ பழைய லாகலா காலஹா பாட்டிராகி, இந்த ஜென்மத்துல பிறந்துட்டோம் அப்படின்னா மரணம் மட்டும்தான் சாஸ்வதம். சோ அந்த ஒரு எண்ணத்தை மனசுல வைத்து கொண்டு நான் பண்ணறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், எல்லாம் நம்ம கர்மாவால தான் நம்ம நல்லதோ கெட்டதோ எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்கிறத மனசால நினைச்சு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் சிவா கர்ம யோகே ஜனி ஜென்மசாலா. ஒரு ஜீவன் பிறக்கிறதோ இருக்கிறதோ எதனால அப்படின்னா அவனோட பூர்வ கர்மாவால. சோ அவர் ஃபர்ஸ்டே கான்டெக்ட் செட் பண்ணிட்டார். நீ உன் வாழ்க்கையில அனுபவிக்கிறது எல்லாமே உன்னோட சஞ்சித கர்மானாலதான். சோ அதையே தான் இங்க திருப்பி கோட் பண்ற. ஹரிசேவட்டி காலமூக்கி நிவாலா. ஆனா அது எதனால, எப்படி அது பிறக்கிறவனுக்கு கண்டிப்பா நடக்கிறது மரணம். சோ காலம்ங்கிறது வந்து அதுதான் வந்து நிச்சயம். எவன் பிறக்கிறானோ அவனுக்கு இறப்பு நிச்சயம். அது வந்து என்ன, ராவணன் மாதிரி ஒரு பெரிய மேதாவியா இருந்தாலும் அதுதான், நம்மள மாதிரி சாதாரண புசுவா இருந்தாலும் அதுதான், சின்ன சின்ன ஜீவராசிகள் கண்டு அதுதான். அதான் அவன் சொல்றாரு, மகா தோரத்தே மிருத்யு பந்தேச்சு கேலே. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடைசியில மரணத்தில் தான் உன் வாழ்க்கை போய் முடியும்.
அது வந்து கவுண்ட்லெஸ் டைம்ஸ், நிறைய தடவை, கிதி ஏகத்தே ஜென்மலே ஆணி மேலே, அந்த மாதிரி எவ்வளவோ ஜென்மங்கள் எடுத்து எத்தனையோ பேர் திருப்பி திருப்பி இந்த சம்சாரத்துலதான் சுத்தின்னு இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தை நீ வச்சுக்கொள். அடுத்து வைப்போம். மனாபாகதா சத்தியஹே மிருத்யு பூமி. ஸோ மிருத்யுங்கிறது ரொம்ப சத்தியம். மனசே அதை மனசுல நீ வச்சுக்கொண்டு ஜிதாம்போலதி சர்வஹி ஜீவ மீமி, நான் 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 அப்படிங்கிற எண்ணத்தை முற்றிலும் அழித்து, ஸோ நான் பண்றேங்கிற எண்ணத்தை அழித்து, சிரஞ்சீவஹே சர்வஹி மானதீதி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா. இது என்னோடது, என்னாலதான் இந்த வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா. சோ அந்த எண்ணம் அகஸ்மாத்த சாண்டூனியா சர்வ ஜாதி. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும், நம்ம எல்லாரும் அந்த மரிச்சு போயிடுவோம். ஸோ கான்டெக்ட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த 5 ஓவியிலையும் மனசுக்கு என்ன எடுத்து சொல்றாரு அப்படின்னா, நீ நான் தான் பண்றேன், நான் பெரியவன், இந்த ஜென்மால என்னாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்து வைத்து, நம்மளோட பூர்வ சஞ்சித கர்மாவாலதான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிற புரிதலை மனசுல வச்சுண்டு, எந்தவித பயமோ எந்தவித சஞ்சலமோ மனசுல இல்லாமல் ராமபக்தியை செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு வர வேண்டும். அப்படி நடத்தினா என்ன ஆகும், ஸோ அவர் அடிக்கடி சொல்றது ராமநாமாவை எடுத்துக்கணும், எப்போதும் ராமநாமாவை விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம இப்படி பிரித்து பார்த்து எது ரைட்டு எது தப்பு, எது நம்மளை தர்மத்துல எடுத்துன்னு போகும்னு பிரித்து பார்த்து கொண்டு போய் கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷத்தை அது கொண்டு போய் சேர்த்து விடணும். அதுதான் இந்த 5ஓட கிரக்ஸ். ராம்ராம்ண்ணா. ಧನ್ಯವಾದ ಚಂದ್ರುಜಿ, ಧನ್ಯವಾದ. இதுக்கப்புறம் அடுத்த கிரந்தம் நாம் சேவிக்கிறோம். தாசபோதத்துல முதல் தசகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுல முதல் சமாசத்துல பூர்வ சத்சங்கங்களில் முதல் 20 ஓவிகள் பாராயணம் செய்து அதனுடைய அர்த்தம் அறிந்து கொண்டோம். தற்போது 21 30வது ஓவி வரை நாம் தற்போது அனுபவிப்போம். இந்த பாராயணம் செய்பவர் ஸ்ரீமதி ஸ்மிருதி கண்ணன். ஸ்மிருதிஜி இருக்கேளா? இருக்கேன். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க பாராயணம் பண்ணுங்க. भगवत वचनीम विश्वासे ऐसा कोण पतित असे, भगवत वाक्य विरहित नसे बोलने ये तीचे, पूर्ण ग्रंथ पाहिल्या विण उगाचा टेवी जो दूषण, तो दुरात्मा दुराभिमान मत्सरे करी, अभिमाने उठे मत्सर मत्सरे ये तिरस्कार, पुढे क्रोधाचा विकार प्रबळे भळे, ऐसा अंतरी नासला काम क्रोधे कवळला, अहम भावे पालटला प्रत्यक्ष दिसे, काम क्रोधे लिताडिला तो कैसा म्हणावा भळा, अमृत सेवितांच्या पावळा मृत्य राहो, आताम असो हे बोलणे अधिकार सारिखे घेणे, परंतु अभिमान त्यागणे हे उत्तमोत्तम, माघा श्रोतीम आक्षेपिले जिये ग्रंथी काय बोलिले, तेम सकळही निरोपिले संकलित मार्गे, आताम श्रवण केलियाचे फल
क्रिया पालटे तत्काळ तुटे संशयाचे मूळ एकसराम मार्ग सांपडे सुगम नलगे साधन दुर्गम सायोज्य मुक्तीचे वर्म ताईम पडे नासे अज्ञान दुःख भ्रांती शीघ्रची येथे ज्ञान प्राप्ती ऐसी आहे फलश्रुती इये ग्रंथी श्रीराम. धन्यवाद स्मृति जी. ब्रह्मानंदम परम सुखदम केवलम ज्ञानमूर्तिम द्वंद्वातीतं त्रिगुणरहितं तत्त्वमस्यादि लक्ष्यम् एकं नित्यं विमलम् अचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. यो जातो मरुदंशजो क्षितितले संबोधयन् सज्जनान् ग्रन्थं यो रचयन् सुपुण्यजनकं श्रीदासबोधाविदं यः कीर्त्या पठनेन सर्वविदुषां स्वान्तापहारी सदा सोऽयं मुक्तिकरः क्षितौ विजयते श्रीरामदासो गुरुः. ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் அருளிச் செய்த பல கிரந்தங்களில் மிகவும் முக்கியமான ஒரு நூல் இந்த தாசபோதம். தாசரால் போதிக்கப்பட்ட சனாதன தர்மத்தின் பல பரிமாணங்களை உள்ளடக்கிய இந்த கிரந்தம் தாசபோதம் என்று தாசராலேயே சமர்த்த ராமதாசராலேயே பெயரிடப்பட்ட ஒரு பொக்கிஷம். இந்த கிரந்தத்தில் மொத்தம் 20 10 சமாசங்கள் உள்ளன. மொத்தம் 8000த்திற்கும் மேற்பட்ட ஓவிகள் இந்த கிரந்தத்தில் காண கிடைக்கின்றன. இந்த முதல் தசகத்தின் முதல் சமாசத்தில் இந்த சமாசத்திற்கு பெயர் கிரந்தாரம்ப லட்சண என்று. கிரந்தாரம்ப லட்சண என்றால் இந்த கிரந்தம் எதை பற்றி கூறுகிறது, இந்த கிரந்தத்தின் விஷய சூச்சி, இந்த கிரந்தத்தின் அட்டவணை என்று சொல்வார்கள் இல்லையா, இந்த கிரந்தம் எதை பற்றி கூறுகிறது என்பதை மிகவும் விளக்கமாக அதே சமயம் சுருக்கமாகவும் சங்கிரகமாகவும் ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் எடுத்து இயம்புகிறார். முதல் 20 ஓவிகளில் இந்த கிரந்தத்தினுடைய அமைப்பை பற்றியும் இந்த நூல் எந்த மற்ற கிரந்தங்களின் ஆதாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லது கூறப்பட்டிருக்கிறது என்பதை மிகவும் விலாவரியாக ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் நமக்கு அருளி செய்தார். தற்போது இந்த மீதி வரக்கூடிய ஓவிகளில் இந்த கிரந்தத்தை எவ்வாறு அணுக வேண்டும், இந்த கிரந்தத்தின் ஆதாரமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி சற்று சிந்தித்து நம்மையும் சிந்திக்க வைக்கிறார் ஸ்ரீ சமர்த்த ராமதாஸ். 21வது ஓவி भगवत बचनी अविश्वासे ऐसा कोण पतित असे भगवत वाक्या विरहितनसे बोलने ये थीचे. முன்பே அவர் கூறிவிட்டார், இந்த ஓவிகள், இந்த தாசபோதத்தில் இடம்பெற்றுள்ள ஓவிகள் அனைத்துமே பகவத் வாக்கியங்களே என்பதை மிகவும் உறுதிபட அவர் கூறிவிட்டார். தற்போது இந்த கிரந்தத்தில் நுழைவதற்கு முன்பே நம்முடைய மனதை அவர் தயார்படுத்துகிறார் அல்லது நம்மை அவர் தயார்படுத்துகிறார். இந்த கிரந்தத்தை எவ்வாறு அணுக வேண்டும், முழுமையான நம்பிக்கையோடு அணுக வேண்டும். இந்த கிரந்தத்தில் உள்ளவை அனைத்தும் பகவத் வாக்கியங்களே என்ற நம்பிக்கையோடு அணுக வேண்டும்.
பகவத் வச்சனி அவிஸ்வாசி. பகவத்கீதையிலோ குரு கீதையிலோ மற்ற பிரம்மசூத்திரம் முதலான பிரஸ்தானத்திரய விஷயங்களிலோ உபனிஷத்துகளிலோ வேதத்திலோ யாரும் அவிஸ்வாசத்துடன் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவை அனைத்தும் பகவான் சொன்ன விஷயங்கள், பகவத் வச்சனங்கள். அந்த பகவத் வச்சனங்களில் ஐசா கோண பதிதாசே, யாராவது அவிஸ்வாசத்துடன் இருப்பார்களா? அவ்வாறு இருக்கக்கூடாது. பகவத் வாக்கிய விரகிதனசே போலனே ஏற்றீச்சே. இந்த கிரந்தத்தில் கூறப்பட்டுள்ளவை அனைத்தும் பகவத் வாக்கியங்களே. பகவத் வாக்கியங்கள் இல்லாத எதுவும் இதில் இடம்பெறவில்லை என்று அவர் கூறுகிறார். பூர்ண கிரந்த பாஹில்யாவின உபாஜ டேவி ஜோ தூஷண ஓ துராத்மா துராபிமான மத்சரே ஹரி. பொதுவாக இது போன்ற உயர்ந்த கிரந்தங்கள் இருந்ததென்றால் அதை சிலர் ரொம்பவும் பக்தியுடன் பாவத்துடனும் அணுகுவர். சிலர் மேம்போக்காக படித்துவிட்டு இந்த கிரந்தம் வியர்த்தம் அல்லது இந்த கிரந்தத்தில் எதுவுமே கூறப்படவில்லை என்று தூஷணம் கூறுவர். பூர்ண கிரந்த பாகில்யாவின. ஆகவே ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் கூறுகிறார், தாங்கள் இந்த கிரந்தத்தை பற்றி ஏதும் கூறுவதற்கு முன்பு முழுமையாக இந்த கிரந்தத்தை படித்துவிட்டு தங்களுடைய அபிப்பிராயத்தை கூறலாம். அப்படி முழுமையாக படிக்காதவர்கள் உபாஜ டேவி ஜோ தூஷன், இந்த கிரந்தத்தை தூஷிக்கிறார்கள். அப்படி தூஷிக்கிறவர்கள் துராத்மாக்கள் என்று ஸ்ரீ சமர்த்தரே கூறுகிறார். அப்படி பகவத் வாக்கியங்களில் விசுவாசம் இல்லாதவர்கள், அந்த விசுவாசம் இல்லாதவர்களாலேயே இந்த கிரந்தம் பயனற்றது அல்லது இந்த கிரந்தத்தில் அப்படி ஒன்றும் பெரிதாக கூறப்படவில்லை என்று கூற முடியும். பகவத் விஷயங்களில் விசுவாசம் உடையவர்கள், சதாத்மாக்கள் இந்த கிரந்தத்தை போற்றுவார்கள் என்று அவர் கூறுகிறார். இந்த துராத்மாக்கள் எதனால் இப்படி கூறுகிறார்கள் என்றால் அவர்களுடைய மத்சரே கரி. மாத்சரியம் என்றால் பொறாமை. 6 தீய குணங்கள் இருக்கு இல்லையா? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். மாத்சரியம் என்றால் பொறாமை. இந்த பொறாமையினால் இந்த கிரந்தத்தை அவர்கள் தூஷிக்கிறார்கள் என்று கூறுகிறார். அபிமானே உடே மத்சர மத்சரே ஏ திரஸ்கார உடே குரோதாச்சா விகார பிரபளே பளே. மிகவும் முழுமையாக இந்த மாத்சரியத்தை பற்றி அவர் ஆராய்கிறார். தன்னிடம் உள்ள அபிமானம், இந்த மாத்சரியம் அல்லது இந்த பொறாமை ஏன் தோன்றுகிறது? தன்னிடம் உள்ள அபிமானம், தானே பெரியவன், தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் இந்த மாத்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த மாத்சரியத்தை நிராகரிக்க வேண்டும். ஆனால் இந்த மாத்சரியம் தன்னிடம் உள்ள அபிமானத்தால் கூடிக்கொண்டே போகிறது. காமாத் குரோதஹா ஜாயதே, காமத்தினால் கோபம் உண்டாகிறது என்று பெரியோர்கள் கூறுவார். உடே குரோதாச்ச விகாரம், அவர்கள் கோபம் அல்லது குரோதம் மனதிலே உண்டாகி இந்த மாத்சரியத்தினால், தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தினால், இந்த கோபத்தினால் அந்த கோபம் உண்டாகி அது மனதை கெடுக்கிறது. அந்த கோபம் மிகவும் பலமுள்ளதாக ஆகி அதனால் அவர்களுக்கு நாசம் ஏற்படுகிறது என்று இந்த கிரந்தத்தின் மேல் பொறாமை உள்ளவர்களை பற்றி கூறுகிறார். ஐசா அந்தரி நாசலா காம குரோதே கவளலா அகம்பாவே பாலட்டலா பிரத்யக்ஷ திசே ஸ்ரீராம். இதனால் அவர்களுடைய அந்தக்கரணம் நாசமாக ஆகிறது. இந்த காமத்தினாலோ குரோதத்தினாலோ பொறாமையினாலோ இப்பேற்பட்ட தீய குணங்கள் தன்னுடைய மனதிலே உள்ளதால் அப்படி இருப்பவர்களுக்கு நாசம் ஏற்படுகிறது. இந்த காம குரோதம் அவர்களை விழுங்கி விடுகிறது, அவர்களுடைய நல்ல குணங்களை விழுங்கி விடுகிறது அல்லது அவர்களே கூட விழுங்கி விடுகிறது. இதற்கு காரணமாக உள்ளது அகம்பாவம். அகம்பாவம் என்றால் ஈகோ என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த அகம்பாவே பாலட்டலா
பிரத்யக்ஷ திசே. மூல காரணம் தான் என்ற அகம்பாவம், அதை நாம் பிரத்யக்ஷமாக பார்க்கிறோம், கண்ணார நாம் காண்கிறோம். இந்த பொறாமையினாலும் அல்லது காமக்ரோதாதிகளாலும் நாசமாக ஆகுபவர்களை நாம் பிரத்யக்ஷமாக காண்கிறோம் என்று கூறுகிறார் இந்த ஓவி. அடுத்த ஓவி. காமக்ரோதே லிதாடிலா தோ கைசா மணாவா பளா அமிர்த சேவிதான் சபாவளா பிருத்யராகோ ஸ்ரீராம். இந்த கிரந்தத்தை எப்படி அணுக வேண்டும்? காமத்துடனோ கோபத்துடனோ இந்த கிரந்தத்தை அணுகக்கூடாது. அப்படி துர்குணங்களுடன் அணுகுவோர் என்ன அடைந்து விடுவார்கள்? இதற்கு ஒரு உதாரணம் கூறுகிறார். துர்குணத்துடன் இந்த கிரந்தத்தை அணுக வேண்டாம் என்பது அவருடைய அபிப்பிராயம். தூய்மையான ஒரு சாத்விகமான குணத்துடன் திறந்த மனதுடன் இந்த கிரந்தத்தை அணுக வேண்டும். அப்படி துர்குணங்களுடன் அணுகுபவர்களுக்கு ஒரு உதாரணம் கூறுகிறார். அமிர்த சேவித்தாஞ்ச பாவலா விருத்தியராகும். அசுரர்களிடம் ராகு எப்படியோ ஏமாற்றி அமிர்தத்தை உண்டார். ஆனால் அவருக்கு என்ன ஸ்தானம் கிடைத்தது என்று கூறுகிறார். அமிர்த சேவித்தாஞ்ச பாவலா மிருத்யராக. ஒரு துர்குணத்துடன் அந்த தேவர்களுடன் வரிசையில் புகுந்து கொண்டு ராகு அமிர்தத்தை சாப்பிட்டார். அவருக்கு என்ன நிலை ஏற்பட்டது என்று கூறுகிறார். ஆதா அசோஹே போலனே அதிகாரா சாரிகே கேணே பரந்து அபிமான தியாகனே ஏ உத்தமோத்தமா. சரி, அப்படி துர்குணங்களுடன் இருப்பவர்களை பற்றி இப்போது நாம் பேச வேண்டாம். அதிகாரா சாரிகே கேணே, இந்த தாசபோதம் என்பது அதிகாரிகளுக்கு தக்கவாறு ஒரு பலனை கொடுக்கிறது என்று கூறுகிறார். அதிகாரிகள் என்பவர் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள், வைராகியத்துடன் இருப்பவர்கள், பல ஆத்ம குணங்கள் இருப்பவர்கள். இப்படி அதிகாரிகள் வேறு வேறு படிகளில் நிலைகளில் இருக்கிறார்கள். எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த தாசபோதம் புகலிடம் அளிக்கிறது. அந்தந்த அதிகாரிகளுக்கு தக்கவாறு ஒரு புத்தியை புகட்டுகிறது. அதிலிருந்து அவர்களை முக்தி அடைய செய்கிறது. அதுதான் நோக்கம் இந்த கிரந்தத்திற்கு. பரந்து அபிமான தியானம். ஆனாலும் கூட அந்த அதிகாரிகள் சில துர்குணங்கள் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் விலக்கிவிட்டு தன் அபிமானம் என்பதை விட்டுவிட்டு அதை தியாகம் செய்துவிட்டு, அபிமானத்தை தியாகம் செய்துவிட்டு, சரீராபிமானத்தை தியாகம் செய்துவிட்டு இதை அணுகினால் அதுவே உத்தமோத்தமமான ஒரு நிலை என்று கூறுகிறார். அதுவே உத்தமபட்சமான நிலை. தியாகத்தை, அபிமானத்தை தியாகம் செய்துவிட்டு அணுகுவோர் என்பவரே உத்தமோத்தமான. மாகா ஸ்ரோதி ஆக்ஷேபிலே கி ஏ கிரந்தி காய போலிலே தே சகலஹி நிரோபிலே சங்கலித மார்கே ஸ்ரீராம். இந்த கிரந்தம் எதை பற்றியது என்று சிஷ்யன் கேட்கிறார். முதலிலேயே என்று அவரே ஒரு கேள்வி எழுப்பிவிட்டார். இந்த கிரந்தம் எதை பற்றியது? அதற்கு தான் தாசபோதம் என்கிறார். காயபோலிலே தே சகலகி நிரோபிலே சங்கலித மார்க்கே. மிகவும் விஸ்தாரமாக முதல் ஓவிகளிலே இது எந்த நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டது, என்னென்ன பக்தி மார்க்கத்தில் உள்ளவைகள், ஞான மார்க்கத்தில் உள்ளவைகள், வேதாந்தத்தில் உள்ளவைகள், இந்த கருத்துக்களை எல்லாம் முன்பே கூறிவிட்டேன். சங்கிரகமாகவும் அதை தெரிவித்து விட்டேன் என்று இந்த கிரந்தத்தின் பொருளடக்கத்தை தான் கூறிவிட்டதாக கூறுகிறார். ஆதா ஸ்ரவண கேளியாஞ்சே பல கிரியா பாலடே தற்கால துடே சம்சயாச்சே மூல ஏகசரா ஸ்ரீராம். ஆதா ஸ்ரவண கேளியாஞ்சே பல. இந்த கிரந்தத்தை செவிமெடுப்பவர்கள், ஸ்ரோதாக்களுக்கு என்ன பலன்? இந்த கிரந்தத்தை கேட்பதால் என்ன பலன் கிடைக்கும்? கேட்பதால், வாசிப்பதால் பல பலன்கள் கிடைக்கின்றன. என்ன உடனடி பலன் என்ன என்று அவரே வினவி அதற்கு அவரே பதிலும் கூறுகிறார். கிரியா பாலட்டை தற்கால குட்டே சம்சயாச்சே மூல. இந்த கிரந்தத்தை அணுகுவதற்கு அல்லது கேட்பதற்கு முன்பு தன்னுடைய மனதில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ, சனாதன தர்மத்தின் பல பரிணாமங்களில் உள்ள சந்தேகங்கள்,
அந்த சந்தேகங்கள் அத்தனையும் அகன்றுவிடும் என்பதே உடனடியான ஒரு பலன் என்று கூறுகிறார். பலவிதமான சம்சயங்கள் முன்பே இது பிரஷ்னோத்தரமாகத்தான் இருக்கிறது. கேள்வி கேட்டு அதற்கு உண்டான பதில். இப்படித்தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் பல கிரந்தங்களும் இருக்கின்றன. அதை அனுசரித்தே ஸ்ரீ சமர்த்த ராமதாசரும் கேள்வி பதில் பாணியிலேயே இந்த கிரந்தத்தை முக்கால்வாசி அமைத்திருக்கிறார். அதனால் அந்த சம்சயங்களை அவரே எழுப்பி அதற்கு அவர் விடையும் பகிர்வதால் அந்த சம்சயங்கள் உள்ளவர்களுக்கும் இந்த கிரந்தத்தை கேட்பதால் அவர்களுடைய சம்சயங்கள் அல்லது சந்தேகங்கள் அகன்றுவிடும் என்பதே அவர் கொடுக்கக்கூடிய உடனடியான ஒரு பலன். மார்க சாம்படே சுகம நலகே சாதன துர்கம சாயோஜ்ய முக்தி ஜே வர்ம தாயி படே ஸ்ரீராம். சுகமான ஒரு மார்க்கம் கிட்டும். நம்முடைய ரோடு கிளியர் என்று சொல்வார்களே, நாம் போகக்கூடிய பாதை ரொம்ப அதற்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும். நலகே சாதன துர்க்கம். எந்த விதமான சாதனையில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த கிரந்தத்தை அனுசந்தானம் செய்துவிட்டு அல்லது இந்த கிரந்தத்தினுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு பிறகு நம்முடைய சாதனையில் ஈடுபடும் பொழுது அந்த சாதனை மிகவும் சுலபமான ஒரு சாதனை மார்க்கமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அதோடு அல்லாமல் முக்கியமான லட்சியம் நம்முடைய லட்சியம் என்ன? முக்தி என்பதுதான் நம்முடைய லட்சியம். சாயோஜ்யம், 4 விதமான முக்தி இருக்கு இல்லையா? சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் என்பதான 4 விதமான முக்திகள். சாலோகம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம். இதுல 4வது முக்தியான சாயுஜ்யம், ஒன்றோட ஒன்றாக கலப்பது என்ற முக்தி தேடியே வரும். தாயை படே என்கிறார். இந்த கிரந்தத்தை புரிந்து கொள்பவர்களுக்கோ அல்லது சிரவணம் பண்ணுபவர்களுக்கோ இந்த சாயுஜ்ய முக்தி என்பது பாணாவாமலகம் யதா என்பது போல உள்ளங்கை நெல்லிக்கனியாக தானே கிடைக்கும் என்ற ஒரு பெரிய ஒரு பலனை ஸ்ரீ சமர்த்தர் அருளுகிறார். நாசே அஜ்ஞான துக்க பிராந்தி शीघ्रति येथे ज्ञान प्राप्ति ऐसी आहे फलश्रुति ये ग्रंथि श्रीराम. இந்த முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் அஞ்ஞானம் விலக வேண்டும். அந்த அஞ்ஞானத்துடன் சேர்ந்த துக்கமும் விலக வேண்டும். இந்த துக்கமும் அஞ்ஞானமும் விலகி விரைவிலேயே சீக்கிரதி ஏதே ஞான பிராப்தி, ஞானம் கிடைத்தால்தான் முக்தி என்று மிகவும் திருடமாக நம்முடைய ஆன்றோர்கள் கூறுகின்றனர். ஞானம் கிடைத்தால்தான் முக்தி. அந்த ஞானத்தை மிகவும் சுலபமாக இந்த கிரந்தத்தினுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வது மூலமாக நாம் பெறலாம் என்று ஸ்ரீ சமர்த்தர் கூறுகிறார். ஐசி ஆகே பலஸ்ருதி. துக்கம் விலகி அஞ்ஞானம் விலகி சாயுஜ்ய முக்தி கிடைத்து சாதனை சுலபமான ஒரு மார்க்கமாக ஆகி அப்படி நம்முடைய நிலையை ஒரு உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்வதாக ஸ்ரீ சமர்த்தர் இந்த கிரந்தத்தினுடைய பலஸ்ருதி ஈயே கிரந்தி பலஸ்ருதி என்று கூறுகிறார். இந்த 10 ஓவிகளிலே அவர் மிகவும் சோற்கிருஷ்டமான மிகவும் உத்தமோத்தமமான கருத்துக்களை நமக்கு கூறியிருக்கிறார். மேற்கொண்டு வரக்கூடிய ஓவிகளை பிற்காலங்களில் வரக்கூடிய சத்சங்கங்களில் நாம் அனுபவிப்போம். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த, ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. தற்போது அபங்கம் மாறி மானசி அபங்கம் பாடுவார். மானசி विविधतापसी हारक हे गुरुपाय, विविधतापसी हारक हे गुरुपाय, भव सिंधु सीतरक गुरुपाय, भव सिंधु सीतरक हे गुरुपाय,
हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय स्वात्म सुखाचे बीज हे गुरुपाय स्वात्म सुखाचे बीज हे गुरुपाय ज्ञानाचे निज गुज हे गुरुपाय ज्ञानाचे निज गुज हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय भक्ति पंथासी लावीति गुरुपाय भक्ति पंथासी लावीति हे गुरुपाय नयनी श्रीराम दाखिति गुरुपाय नयनी श्रीराम दावीति हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय सहज शांतीचे आगर गुरुपाय सहज शांतीचे आगर हे गुरुपाय पूर्ण कृपेचे सागर गुरुपाय पूर्ण कृपेचे सागर हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय रामदासाचे जीवन गुरुपाय रामदासाचे जीवन हे गुरुपाय सकल जीवांचे पवन गुरुपाय सकल जीवांचे पवन हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय भवसीतारक गुरुपाय भवसीतारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय त्रिविधतापसीहारक हे गुरुपाय हे गुरुपाय हे गुरुपाय जय जय रघुवीर समर्थ। धन्यवाद குமாரி மானசி. அடுத்ததாக இந்த சத்சங்கம் நிறைவுக்கு முன்பு கல்யாணகரி ராமராயா அபங்கம் ஸ்ரீமதி வசந்தா ஜி இருக்கேடா? ராம் 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 ராம். ஸ்ரீமதி வசந்தா ராஜன் அவர்கள் கல்யாணகரி ராமராயா அபங்கம் பாடுவார். கல்யாணகரி ராமராயா கல்யாணகரி ராமராயா
राम राय कल्याण करे राम राय जनहित विभरी जनहित विवरी जनहित विवरी कल्याण करे राम राय कल्याण करे राम राय तळमळ तळमळ होतची आहे तळमळ तळमळ होतची आहे हे जन हाती धरी दयाला हे जन हाती धरी दयाला कल्याण करे राम राय अपराधी जन चुकतची आहे अपराधी जन चुकतची आहे तुझी सावरी दयाला तुझी सावरी दयाला कल्याण करे राम राय कठिन त्यावरी कठिन जाले कठिन त्यावरी कठिन जाले आधार से पूरी दयाला से पूरी दयाला कल्याण करे राम राय कोटे जावे काय करावे कोटे जावे काय करावे आरंभिली मोहनी दयाला आरंभिली मोहनी दयाला कल्याण करे राम राय दास मने आम्ही केले पावलो दास मने आम्ही केले पावलो दयेसी नाही सरी दयाला दयेसी नाही सरी दयाला कल्याण करे राम राय कल्याण करे राम राय जनहित विवरी जनहित विवरी कल्याण करे राम राय कल्याण करे जय जय रघुवीर समर्थ राम राम धन्यवादः சத்சங்கத்தினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். சுகா சாரிகே பூர்ண வைராக்யஸ்யாச்சே வசிஷ்டா பரிஜ்ஞான யோகேஸ்வராச்சே कवि वाल्मीका सारिका मान्य ऐसा नमस्कार माझा सद्गुरु रामदास जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ